எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மாடி டூர், நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன செடி வச்சுருக்கோமோ அதை தான் மாடி டூராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருந்து பார்த்துப்போம். இந்த செடி வந்துட்டு மணி பிளான்ட் செடிங்க. இது வந்துட்டு கீழே வச்சுருந்தேன். கீழே இந்த செடியும் இந்த செடி, இது வந்துட்டு வெத்தலை செடி. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கீழே நம்ம வண்டி நிறுத்தம் இல்லையா, வீட்டுக்கு முன்னாடி அங்கே வச்சுருந்தேன். ஆனால் அது பாம்பு வந்ததுனால மாமா கட் பண்ணி விட்டுட்டு மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாரு. இது வந்துட்டு காக்கட்டான் பூச்செடி. ஆல்ரெடி நிறைய பூ பூத்துடுச்சு. இப்போ திரும்பவுமே மொக்கு வச்சுருக்கு. இது வந்துட்டு சின்ன சின்னதாக பூக்கும் இல்லையா, அந்த மல்லி ஒத்தடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான மல்லிப்பூச்செடி. இதில் ஒரு 2 தக்காளி செடி தன்னாலே வந்ததுங்க. நான் விட்டுருக்கேன். நம்ம இந்த எனர்ஜி வாட்டர்லாம் கொடுப்போம் இல்லைங்களா, அதிலேருந்து முளைச்சி வந்தது தான் அந்த தக்காளி செடி. அதை அப்படியே விட்டுருக்கேன். சரி வரட்டும்னு சொல்லிட்டு காயுமே இப்போ வச்சுருக்கு. அடுத்ததாக இந்த 2 செடியும் பார்த்திங்கன்னா இது பட்டன் ரோஸ். இதுவுமே அதில் சேர்ந்தது தான். அடுத்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா புதினா செடிங்க. 1 2 3 4 5 6 தொட்டியில் பார்த்திங்கன்னா புதினா செடி வச்சுருக்கேன். நம்ம வீட்டு யூஸுக்கு தேவைப்படும், அப்பப்போ கிள்ளிப்பேன். அடுத்ததாக அது ஷோக்கு வச்சுருக்க செடி. அதுக்கு அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவப்பு தண்டிக்கிற விதை போட்டோம் இல்லைங்களா, அது வந்துட்டு நிறைய, அந்த விதை வந்துட்டு நிறைய தொட்டியில் போயிட்டு உக்காந்து அதில் செடி வந்தது. அந்த செடி தான் அது. இது ஒரு பூச்செடி. அடுத்து இதுவுமே சும்மா ஷோக்கு வச்சுருக்க செடி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரண்டை செடி, அடுத்து வல்லாரைக்கீரை செடி, இது 2மே இருந்ததுங்க. நல்லா ஃபுல்லாக நிறைய இருந்தது. பெரண்டை செடி ஆல்ரெடி கட் பண்ணி நான் துவையல் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்ப துளுத்து வருது, கட் பண்ணி விட்டுருக்கேன். வல்லாரைக்கீரை செடியுமே நல்லா துளுத்து வரும், அதையுமே கட் பண்ணி விட்டுருக்கேன். இதுவுமே ஒரு ஷோவுக்கு வைக்கிற செடி தான், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல இருந்து இதையும் கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இது 2 கொஞ்சம் ஷோக்கு வைக்கிற செடி தான், எனக்கு பேர் தெரியல. இது வந்துட்டு கற்பூரவள்ளி தழை. இந்த செடி நல்லா வந்ததுங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்துட்டு ரொம்ப நாள் பட ஆனதுமே ஒரு மாதிரி நல்லா வர்றதில்ல. கட் பண்ணி விட்டுமே சரியாக வரல. இதுவுமே பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டிக்கிறதா. இதில் வந்துட்டு முல்லைப்பூ செடி ஆல்ரெடி அந்த பக்கு கன்று வருது இல்லையா முல்லைப்பூ செடியிலேருந்து, அதை எடுத்துகிட்டு வந்து இதில் நட்டு வச்சுருக்கேன். வருமா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட இப்போவே 20 நாள் போல் ஆயிடுச்சு. இன்னமும் அப்படியே தான் இருக்குது. பார்ப்போம் வருதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு மல்லிப்பூச்செடி. நல்லா அடுக்கு மல்லி, நல்லா பெருசாக இருக்கும் மல்லிப்பூச்செடி. அங்கே இருக்குது பாருங்கள். அங்கேருந்து அது பதியம் போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த பாட்டில் வச்சேன். இந்த தொட்டியில் வந்துட்டு அந்த மல்லிப்பூச்செடி பதியம் போட்டு வச்சதுனால நல்லா துளுத்து வந்துடுச்சுங்க. இதில் ஒரு பூண்டு செடி இருக்குது. பூண்டு செடி பாருங்களேன், வெங்காய செடி மாதிரியே இருக்குது. இந்த தொட்டியில் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்து இன்னும் வேறு தொட்டிலையுமே வச்சுருக்கேன் பூண்டு செடி. இது இங்கே இருக்குது இல்லையா, அந்த சேம் அதே செடி தான் இந்த செடியுமே. இது சும்மா ஷோவுக்காக வச்சுருக்க செடி தான். இது பேரெல்லாம் எனக்கு தெரியல. இதுலேயுமே வல்லாரைக்கீரை செடி இருக்குது அடியில். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வச்ச காக்கட்டான் பூச்செடி. இது தொட்டி சரியில்லை அப்படிங்கிறதுனால இதிலேருந்து ஒரு வேர் எடுத்து தான் அந்த இன்னொரு டப்பாயில் வச்சா அது நல்லாவே வந்திருக்கு. காக்கட்டான் பூச்செடி 2 இருக்குது பாருங்கள். இதுதான் பூண்டு செடி. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். இதுவுமே எனக்கு பேர் தெரியலைங்க. நிறைய ஒரு சில செடிக்கெல்லாம் எனக்கு பேர் தெரியறதில்ல, இருந்தாலும் அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். எனக்கு தேவை பூ காயை விட பார்க்குறதுக்கு பசுமையாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைப்பேன். எல்லாருக்குமே தெரியும் அது கற்றாழை செடி. இது ஒரு பால் மரம் செடி நம்ம கிட்ட இருக்கிறதுல. இதுதான் கொஞ்சம் நல்லா பெரிய செடி. இப்போ வந்துட்டு இது இலையெல்லாம் உதிர்ற காலமாக இருக்குது போல். இலை உளுர்ந்து அதுக்கப்புறம் நல்லா இலை வரும். இது வந்துட்டு முல்லைப்பூ செடி, நார்மலான முல்லைப்பூ செடி. கட் பண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு சீசன் இல்லையா, இல்லை இது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆனதுனால சரியாக வரலையான்னு தெரியல, சரியாக வரமாட்டேங்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் செடி. அடுத்து இந்த ஒரு ஷோ செடியுமே இதில் வச்சுருப்பேன் இந்த பாட்டில். கீழே கட் பண்ணி விட்டுட்டோம் இல்லையா மணி பிளான்ட் செடி, அதனால் இங்கே வச்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டு இருக்கேன். வெயிலில் வருமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இதுக்கு பேருமே எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இது பாருங்களேன் அழகாக பூ வச்சுருக்குங்க. இந்த செடியெல்லாம் நட்டு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலவே ஆயிடுச்சு. இப்போ தான் 2 இடத்துல பூ பூக்குது. இது காய் வைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா பூண்டு செடி, இஞ்சி செடி. இந்த இஞ்சி செடி வந்துட்டு தனியாக ஒரு பாட்டில் நட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். கண்டிப்பாக நான் செய்கிறேன். சின்னதாக அதுக்கு ஒரு டப்பா இல்லை ஏதாச்சும் தொட்டி மாதிரி ரெடி பண்ணி அதில் மண் கொட்டி இஞ்சி செடி பூண்டு செடி தனியாக நட்டு வைக்கணும். இப்போதைக்கு வருமா என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நட்டிருக்கேன்.
இது வந்துட்டு பன்னீர் ரோஸ். நல்லா வாசமாக இருக்குங்க இந்த ரோஸ். நிறைய பூ பூத்துருச்சு இந்த செடியில். சும்மா அம்மா வீட்டில் இருந்து அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நட்டேன். ஆனால் இவ்வளோ அழகாக வரும்னு நினைக்கல. நிறையவே பூ கொடுத்துருக்கு. இப்போ இந்த பூ சீசன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி விடணும். இந்த தொட்டிலே நம்ம எனர்ஜி வாட்டர் ஊற்றுறோம் இல்லையா, அதிலேருந்து இது லெமனா இல்லை ஆரஞ்சு செடியான்னு தெரியல வந்திருக்கு. அதை எடுத்து வேறு தொட்டியில் நட்டு வைக்கணும். நம்ம அதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால விட்டுருக்கேன். இதில் வந்துட்டு ரோஜாப்பூ செடி இருந்தது. ஒரு மாதிரி டபுள் கலர் ரோஸ் இருந்தது. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 இலை 7 இலை வருது இல்லையா, அந்த 7 இலை 5 இலை விட்டு 7 இலை வந்துச்சுனாவே அந்த செடி வந்துட்டு ரொம்ப நாள் விட்டு பார்த்துட்டு ஆனால் சரியாக வரல. அதனால் அந்த செடியை வந்துட்டு எடுத்துட்டேன். இதுதான் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி. இதுலேயுமே நிறைய பூ வச்சிடுச்சுங்க. நல்லா அழகாக இருக்கும். ஒரு பூ வச்சோம்னாவே போதுமானது. இதிலேருந்து பதியம் போட்டு எடுத்துகிட்டு போய் வச்சது தான் அந்த செடி. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு குழந்த பிறந்தது. அங்கே பார்க்க போனப்போ அவங்க வீட்டிலேருந்து கொடுத்தாங்கன்னு எடுத்துகிட்டு வந்து வச்சேன். ஆனால் இது வர்றதே ஸ்லோவாக தான் வருது. அந்த குழந்தைக்கு பிறந்த நாளே போயிடுச்சு. இன்னமும் அது அப்படியே தான் இருக்குது. இதுலேயுமே தண்டுக்கீரை செடி இருக்குது, புதினா செடி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நம்ம கதிர் தான் வந்துட்டு இதெல்லாம் சின்ன சின்னதாக ஒரு டப்பாயில் வாட்ரு பாட்டில்லாம் கூட மண்ணை துருத்து அதில் வந்துட்டு இந்த பட்டன் ரோஸ் நட்டு வச்சுருப்பான். நல்லா அழகாக வந்திருக்கு. இது வந்துட்டு முல்லைப்பூ செடி. சாயங்கால டைமில் பூக்கும், நல்லா வாசமாக இருக்கும். ஆனால் சீக்கிரமாக வதங்கி போயிடும். கொடியாக படரும். நான் வந்துட்டு இதை கட் பண்ணி விட்டு வச்சுருக்கேன். சரி கொடியாக தேவையில்லை அப்படிங்கிறதுனால கட் பண்ணி விட்டு வச்சுருக்கேன். நல்லா படர்ந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இதை கட் பண்ணி விட வேண்டிய சீசனில் இருக்குது. அதுவுமே இது வந்துட்டு ரோஜாப்பூ செடி. லைட் பிங்க்கு, பேபி பிங்க்கு நல்லாயிருக்கும். ஆனால் செடி தான் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வரல. இது என்ன செடின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு இது சோம்பு செடி அப்படின்னு சொன்னாங்க. சரி அதனால் விட்டு இருக்கேன். சரி வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருக்கேன். அடுத்ததாக இதுவுமே பார்த்திங்கன்னா சும்மா ஷோக்கு வைக்கிற செடி தான். ஒரு கிளை உடச்சி வச்சோம்னாவே போதுமானதுங்க. இந்த செடி அவ்வளோ ஒரு அழகாக வந்துடும். இது வந்துட்டு ரோஜாப்பூ செடி. நல்லாயிருக்கும். கலரே பார்க்குறதிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் செடி தான் சரியாக வரமாட்டேங்குது. ஏன்னு தெரியல. நம்ம கிளைமேட்டுக்கா என்ன ஏதுன்னு தெரியல. செடி தான் சரியாக வரமாட்டேங்குது. ஆனால் பூ வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதுவுமே ஒரு ரெட் ரோஸ் தாங்க. இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும், அது கொஞ்சம் சிறுசாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே கொஞ்சம் அது டார்க்கு, இது கொஞ்சம் லைட், அவ்வளோதான். இது ஓரளவுக்கு நிறையவே பூ பூத்துதுங்க ஆரம்பத்தில். இப்போ ரொம்ப நாள் ஆகிறதுனால இப்போ கொஞ்சம் பூ கம்மியாயிடுச்சு. அடுத்ததாக நம்ம வீட்டில் இப்போ இருக்கிற செடியிலே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா திராட்சை பழஞ்செடி. திராட்சை பழஞ்செடி ரொம்பவே நல்லா இருக்குது. நிறையவும் பார்த்திங்கன்னா காய் வச்சுருக்கு. இந்த திராட்சை பழஞ்செடி நான் எப்படியெல்லாம் வச்சேன், அதை எப்படியெல்லாம் பராமரிச்சுட்டு வரேன், அதை எப்படியெல்லாம் கட்டிங் பண்ணேன் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக போட்டிருக்கேன். வேணும்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு இப்போ பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நல்லா செவந்திருக்கு. கருப்பு திராட்சை தான் இது. நிறையவே இருந்ததுங்க. இன்னமும் நிறைய இருந்தது திராட்சை செடியில் காய். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது குரங்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அறுத்துடுச்சு. இப்போவும் நான் அதுக்கு காவலில் இருந்துகிட்ருக்கேன். குரங்கு வர டைமில் நான் வந்துட்டு மேலே வெயிட் பண்ணுவேன். குரங்கு போனதுக்கப்புறம் தான் போவேன். இப்போ பழுக்கிற ஸ்டேஜ் ஆகுது பாருங்கள். கருப்பு திராட்சை தான் இது. இதை வந்துட்டு நேற்று தான் பார்த்தேன் நான். இந்த கருப்பு திராட்சை செவந்திருக்கிறத நேற்று தான் பார்த்தனே. இப்போதைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற மெயினான செடி இந்த திராட்சை செடி தாங்க. இதை காய் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் கட் பண்ணிவிடுவேன். அதுவுமே வீடியோ போடுவேன். நல்லா ஒரு சிலர் வந்துட்டு மாடி தோட்டத்தில் இவ்வளோ அழகாக திராட்சை செடி வந்துட்டு காய் வச்சுருக்கா அப்படின்னு ஆச்சரியமாலாம் பார்க்குறாங்க. ரொம்பவே நல்லா காய் வச்சுருக்குங்க. பரவாயில்ல அப்படின்னு தோணுது எனக்கு. இதுக்கு மெயின் பார்த்திங்கன்னா சீசன் பார்த்து கட் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா காய் வைக்கும். இவ்வளோ தாங்க நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க செடி எல்லாமே.
நான் இந்த செடிக்கெல்லாம் என்ன உரம் போடுறேன், என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்பப்போ வீடியோஸ் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். செடி வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். என்னால் குரங்கு இருக்கிறதுனால காய் செடி வைக்க முடியறதில்ல, கீரை செடியெல்லாம் வச்சுப்பேன். நீங்களும் கண்டிப்பாக மாடியில் உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் இந்த மாதிரி செடி வைங்க, ரொம்பவே நல்லதுங்க. செடி வளர்ப்பு கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு தேவை, ரொம்பவே முக்கியமானது. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.